ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக்கரில் தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சில் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 4 பச்சை மிளகாயை கீந்து வச்சுருக்கேன், அதையும் வதக்கிட்டு 7-8 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி ஒன்று நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம 1.5 கப் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 3 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டால் போதும். அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.